மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எக்ஸல் 365ல் டேக்குங்கிற ஒரு ஃபார்முலாவும் அதே மாதிரி வந்து ட்ராப்புங்கிற ஒரு ஃபார்முலாவை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டேக்குன்னு என்னென்னு சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ரெக்கார்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து 4 ரோவில் வந்து ரெக்கார்ட் இருக்குது. எனக்கு வந்து இதில் குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ரோவை மட்டும் எடுக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு டேக்குன்னு சொல்லி கொடுத்துங்க. டேக்குன்னு கொடுத்தீங்கன்னா டேக் ஃபார்முலா வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இந்த அறையை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து ரோ கேட்குது. ரோ வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட் 2 ரோ மட்டும் வேணும். அதை சிவாங்கிறதும் குமாருங்கிறதும் அந்த ஃபஸ்ட் 2 ரோ மட்டும் வேணும். அப்போ 2 ரோ கொடுத்துங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பாக்கி எல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும் எடுத்து போடுவோம். இப்போ அந்த டேட்டா பேஸில் சின்னதாக இருக்குது. டேட்டா பேஸு ஈஸியாக எடுத்துடுறோம். இதே வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 15 பேஜ் 20 பேஜ் இருக்குன்னா அதில் குறிப்பிட்டதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன செஞ்சால் தனியாக தூக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் 2 ரோவை எடுத்தாச்சு. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு கீழே உள்ள ரோவை எடுக்கணும்னு வச்சிங்களேன். இப்போ கீழே உள்ள 2 ரோ எடுக்கணும்னா -2ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள 2 ரோ எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், இங்கே வந்து நார்மலாக வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் 2 ரோ மட்டும் எடுக்குது. இப்போ இந்த ஃபார்முலா எரேஸ் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறோம். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கீழே உள்ள 2 ரோ எடுக்கணும். இந்த ஒரு அதாவது அருளுங்கிற ரோவையும் அதே மாதிரி வந்து அன்புங்கிற ரோவையும் இந்த 2 டேட்டாஸையும் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க. ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு டேக்குன்னு சொல்லி கொடுத்துங்க. டேக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அரே கேட்குது. அரேயை வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அரே வந்து அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து ரோ கேட்குது. இந்த இடத்துல -2ன்னு சொல்லி கொடுத்துருங்க. -2ன்னு கொடுத்தீங்கன்னா கீழேருந்து எடுத்துக்கும். அதாவது அருளையும் அன்பையும் அருளையும் 2 எடுத்துக்கும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே உள்ள 2 ரெக்கார்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? டேக் ஃபங்க்ஷனுடைய யூசேஜ் இதுதான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ராப்னு ஒன்று இருக்குது. ட்ராப்னு என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். எனக்கு இந்த 4 ரெக்கார்டு இருக்குது. 4 ரெக்கார்டில் எனக்கு வந்து இப்போ இந்த 2 ரெக்கார்டு தேவையில்லை அப்படின்னா இந்த ரெக்கார்டை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா இதை மட்டும் விட்டுட்டு பாக்கி என்ன இருக்கோ அதை மட்டும் தூக்கிட்டு போகிறோம். அதான் ட்ராப்புங்கிறது. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்துங்க. ஈக்குவல் டு ட்ராப்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோம் இந்த ஃபார்முலா வருது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அரே கேட்குது. அரேயை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அரேயை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே 2ன்னு சொல்லி கொடுத்துங்க. 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ ட்ராப்னா என்னென்னா இப்போ என்ன செஞ்சுருக்கேன், 2 ரோனா ஃபஸ்ட் 2 ரோ தான் சொல்லியிருக்கேன். அப்போ சிவாங்கிற ரோவையும் குமாருங்கிற ரோவையும் விட்டுட்டு பாக்கி என்ன இருக்கோ அதை சொல்லுவோம். ட்ராப் பண்ணிவிடும். அந்த 2 இப்போ இங்கே என்ன 2 மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த 2 ரோவையும் ட்ராப் பண்ணிவிட்டு பாக்கி டேட்டாஸை எடுத்து சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அருளையும் அன்பையும் சொல்லுது. அப்போ என்ன சொல்லுது, எந்த ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே விட்டுட்டு பாக்கி என்ன ரோ இருக்கோ அதை மட்டும் எடுத்து போடுது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பார்த்துருக்கோம், டேக்குங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ராப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 2 கமாண்ட் எது இருக்குன்னா எக்ஸல் 365ல் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.